இது தமிழ். வணக்கம். அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை வெளியிட்டிருக்கும் அதிர்ச்சிகரமான செய்தியில் முதலாவதாக, ஈரானிடம் கைவசம் பல்லாயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருப்பதாகவும், அடுத்து ஒரு போரை ஆரம்பிப்பார்களாக இருந்தால் ஈரானிடம் கைவசம் ஆயுதங்கள் இருப்பதாகவும், இந்த ஆயுதங்களை மலைகளுக்கு அடியிலும் சுரங்கங்களிலும் பதுக்கி வைத்திருப்பதாகவும், அங்கிருந்தே இஸ்ரேலை நோக்கியும் அமெரிக்க தளங்களை நோக்கியும் ஏவுவதற்கு ஏற்ற வகையில் நாடு முழுவதும் பல இடங்களில் பிரித்து இந்த தாக்குதலுக்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்றும் எழுதியிருக்கின்றது. இப்போது நடைபெறுகின்ற போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி அமெரிக்கா இஸ்ரேலினால் உடைத்து தகர்க்கப்பட்ட முக்கியமான ஏவுகணை ஏவப்படும் தளங்களை எல்லாம் மிக மிக விரைவாக திருத்தி கொண்டிருக்கின்றார்கள். எறும்புகள் வேலை செய்தது போல 24 மணி நேரமும் அந்த வேலைகள் வேக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதேவேளை CNN வெளியாகி இருக்கும் இன்னொரு அதிர்ச்சி செய்தியின்படி, சீனா ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்குவதற்கு இப்பொழுது உற்சாகமாக முன்வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த போரில் 38 தினங்கள் அமெரிக்காவை தாக்குப்பிடித்த ஈரானுக்கு தொடர்ந்தும் ஆயுதங்களை வழங்கி அமெரிக்காவை பின்னடைய செய்வதற்கு சீனா முயற்சி எடுக்க போகின்றது என்றும் அது சுட்டிக்காட்டுகின்றது. அடுத்த சில வாரங்களில் சீனாவிடம் இருந்து தோளில் இருந்து விமானங்களை சுட்டு வீழ்த்துகின்ற ஏவுகணைகள் பெருந்தொகையாக ஈரானை வந்தடைய போகின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆயுதங்கள் நேரடியாக சீனாவில் இருந்து வராமல் வேறொரு நாட்டிற்கு சென்று அந்த நாட்டின் வழியாக ஈரானுக்கு உள்ளே நுழைய போகின்றது. இதனுடைய கருத்து ரஷ்யாவின் வழியாக வரும் என்பதையே அவர்கள் கோடிட்டு காட்டுகின்றார்கள். இந்த ஆயுதங்கள் வருமாக இருந்தால் தாழ்வாக பறந்து தாக்குதலை நடத்துகின்ற அமெரிக்காவினுடைய விமானங்களுக்கு பெரும் ஆபத்தாக அது அமையும். அதி உயரமாக அமெரிக்க விமானங்கள் பறக்கின்ற பொழுது சரியான இலக்குகளை தாக்க முடியாத நெருக்கடியும் ஏற்படும். ஆனால் அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசியில் இருக்கின்ற சீன தூதராலயம் இந்த செய்தியை நிராகரித்திருக்கின்றது. இல்லை, நாங்கள் தான் ஆயுதங்களை வழங்குகின்றோம் என்று சீனா சொல்லத்தான் போகின்றதா? ஆனால் அப்படி யாராவது ஆயுதங்களை ஈரானுக்கு வழங்குவீர்களாக இருந்தால் உங்களுடைய நாட்டு பொருட்களுக்கு சுங்க வரி உடனடியாக 50% உயர்த்தப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அடுத்த மாதம் டொனால்ட் ட்ரம்ப் சீனா செல்ல இருக்கின்றார். அந்த பேச்சுக்கள் நடைபெற இருக்கின்ற சூழலில் இந்த புயல் வீசி இருக்கின்றது. அடுத்து பெரும் சிக்கல், ஹோர்முஸ் நீரிணை எதற்காக விரைவாக செயற்பட முடியாமல் இருக்கின்றது? அந்த நீரிணை திறக்கப்பட்டு விட்டது, இனிமேல் ஏன் அதை திறக்க வேண்டும் என்ற கேள்வி இருக்கின்றது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணை திறந்தாலும் கப்பல்கள் வர முடியாத அளவிற்கு ஈரானினால் விதைக்கப்பட்ட கடல் கண்ணிவெடிகள் இப்பொழுது எங்கே கிடக்கின்றன என்று ஈரானிடம் சரியான திட்டப்படம் இல்லை. கடலினுடைய நீரோட்டத்தில் அவை அங்கும் இங்கும் நகர்ந்து போயிருக்கலாம். சரியான வரைபடம் ஈரானிடம் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. சிறு சிறு படகுகள் மூலமாக ஏராளம் கண்ணிவெடிகளை பல்வேறு பிரிவுகளாக புறப்பட்டு வந்து விதைத்து சென்று விட்டார்கள். இப்பொழுது விதைகள் எங்கே கிடக்கின்றது என்று தெரியவில்லை என்பது அந்த செய்தியாகும். இப்பொழுது அவை வெடிக்காமல் உறங்கி கிடக்கின்றன, திடீரென வெடிக்கலாம். எனவே சிறியதொரு ஓடை பகுதியை மட்டும் கண்ணிவெடிகளை புதைக்காமல் விட்டிருக்கின்றார்கள். அந்த இடம் ஈரானுக்கு தெரிந்திருக்கின்றது. அந்த வழியால் கப்பல்களை அனுப்புவதாக இருந்தால் 1-2 மெதுவாக செல்ல வேண்டும். இதனால் ஹோர்முஸ் நீரிணையை திறந்தும் திறக்காத ஒன்றாகவே இருக்கின்றது. இந்த கண்ணிவெடிகளை அகற்றுவதற்கு ரோபோக்களை கடலில் இறக்க வேண்டும். அதற்கான வசதிகள் ஈரானிடம் இல்லை என்று ஈரான் கையை விரித்து விட்டது. எனவேதான் டொனால்ட் ட்ரம்புக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி ஹோர்முஸ் நீரிணை செயற்பட காலதாமதம் ஏற்படுகின்றது. பிரிட்டன் பிரதமரும் இதற்காக மத்திய கிழக்கு சென்று அமெரிக்க அதிபருடன் இதற்கு புது வழிகள் என்ன என்று பேசி இருக்கின்றார். ஆனால் இதில் வேறும் பல இரகசியங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. இப்படி கண்ணிவெடிகள் இருக்கின்ற இடம் தெரியவில்லை என்றால் இந்த நீரிணையை அந்த கண்ணிவெடிகள் எடுக்கும் காலம் வரை ஈரான் தன்னிடமே வைத்திருப்பதற்கான வழி பிறக்கின்றது. இரண்டாவது, ஈரான் சொன்ன இடத்தினால் மட்டும் அந்த கப்பல்கள் வருவதனால் ஈரான் அவர்களிடம் ஒரு கப்பலுக்கு $2 மில்லியன் படி பணத்தை சுவீகரிக்கவும் முடிகின்றது. எனவேதான் ஈரான் இந்த நாடகத்தை போடுகின்றது. ஈரானை பொறுத்தவரையில் கண்ணிவெடிகள் இருக்கின்ற இடம் ஈரானுக்கு தெரியும் என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். அமெரிக்காவில் இருந்து இது ஈரானினுடைய தொழில்நுட்ப தோல்வி என்று கூறப்பட்டாலும் உண்மை அது அல்ல என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள்.
மேலும் 33 கிலோமீட்டர் அகலமான நீரிணையை திறந்தால் ஈரான் நினைத்தபடி கட்டணங்களை வசூலிக்க முடியாது. ஒரு சோதனை சாவடி போல குறுகலான இடத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக கப்பல்களை அனுப்புகின்ற பொழுதுதான் பணத்தை வசூலிக்க முடிகின்றது. இதுதான் ஈரானினுடைய நிலையாகும். இந்த விவகாரமும் இப்பொழுது பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்திருக்கின்றது. அதேவேளை AI மூலமாக செய்யப்பட்ட லீகோ அனிமேஷன் ஒன்று, அந்த காணொளி ஈரானில் இப்பொழுது பல மில்லியன் பேர்களினால் பார்க்கப்படுகின்றது. அந்த லீகோ முறையிலான காணொளியிலே சிறுவர்கள் விளையாடுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய சிலை உடைந்து விடுவது போலவும், துப்பாக்கி பிரயோகங்கள் நடப்பதனால் ஹாலிவுட் எரிவது போலவும், அமெரிக்காவினுடைய டாலர் எரிவது போலவும், ஈரான் வெற்றி பெறுவது போலவும் இது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இதை பார்த்து மகிழ்வது இன்று இளையோரிடையே ஈரானில் பெரும் பொழுதுபோக்காக மாறி இருக்கின்றது. இதற்கான காரணம், ஈரானில் பல பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை இந்த போரில் இழந்து விட்டார்கள். அவர்களுக்கு அமெரிக்கா மீது இருக்கின்ற கோபத்தை தீர்க்க இது போன்ற காணொளிகள் துணையாக இருக்கின்றது. இது ஈரான் அரசினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த போரானது இன்றைய இளைய தலைமுறையில் மிக ஆபத்தான ஒரு கடும்போக்கு தலைமுறையை உருவாக்க போகின்றது என்றும் பிள்ளைகள் உளவியலாளர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் மேற்கு நாடுகள் இதை செய்யாத நாடுகள் என்று கூற முடியாது. இந்த போர்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னரே, அதாவது ஈராக்குடனான போர் ஆரம்பிப்பதற்கு முன்னரே மத்திய கிழக்கில் ஒரு போர் வெடிக்கும். அந்த போரானது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தோல்வியாக முடிவடைந்து அவர்கள் பிரான்சிடம் சரணடைவார்கள் என்று நொஸ்டடாமினுடைய குறிப்புகள் கூறுகின்றது என்று ஒரு கதையை மேலை நாடுகள் பரவ விட்டதும், இன்றைய போர்க்களத்தில் இருக்கின்ற இளையோர் அன்று சிறார்களாக இருக்கின்ற பொழுது நொஸ்டடாமின் பாடல்கள் என்றும் அதில் பல பகுதிகள் அழிந்து போயிருக்கின்றன என்றும் இவர்கள் கூறிய கருத்துக்கள் இன்றைய இளையோருடைய உள்ளத்தில் இருக்கத்தான் செய்கின்றது. இது போன்ற வேலைகளை ஈரான் மட்டும் அல்ல, இன்று உலகில் பல நாடுகள் செய்கின்றன என்பதற்கு இவை ஆதாரமாக இருக்கின்றன. எனவே எதிர்கால போர் ஒன்றிற்கு வசதியாக அதற்கேற்ற தலைமுறையை உருவாக்குவதற்கு இது போன்ற வேலையை வல்லாதிக்க சக்திகள் செய்தார்கள். இப்பொழுது ஈரானும் செய்ய தொடங்கி இருக்கின்றது. ஆனால் இவர்களுடைய கணினி விளையாட்டுகள் அமைதியையும் சமாதானத்தையும் எதிர்காலத்தில் எல்லோரும் இணைந்து வாழுகின்ற ஒரு பொன்னான பூமியையும் உருவாக்க வேண்டும் என்பதை மறந்திருப்பதுதான் துயரத்திலும் துயரமான செய்தியாகும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.